என்னுடைய சாட்சியை சொல்ல சொன்னாங்க. ஏன்னா நம்ம சர்ச்சில் நான் இது வரைக்கும் சாட்சி சொன்னதில்லை, வேகமாக சொல்லுறேன். எங்கள் அம்மா ஒரு ஹிந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஒரு பேபி கிறிஸ்டியன், ஒரு குழந்தை கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமும் பல எதிர்ப்பின் நிமித்தமும் சொந்த குடும்பமே பில்லி சூனியம் வைத்து, நான் சின்ன ஃபர்ஸ்ட் சர்வீஸை சொல்லும்போது சொன்னேன், ஏதோ பேங்க்ல 1 லட்சம் ரூபா போட்டு விட்டா மாதிரி நேரில் வந்து சொல்றாங்க, உனக்கு நான் பில்லி சூனியம் வச்சிருக்கேன், உன் வாழ்க்கை எப்படி ஆயிடும், உன் குடும்பம் எப்படி ஆயிடும், நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் எல்லாம் சொல்றாங்க. இந்த பில்லி சூனியத்தினாலே என்னுடைய அம்மா பாதிக்கப்பட்டு, அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு, என்ன சாப்பிடுறோம், எங்க போறோம், என்ன வரோம் தெரியல. இங்க இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் எங்க அம்மாவுடைய வயித்துல இருக்கிறேன். அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா கேளுங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹெவி மெடிசன் கொடுக்குறாங்க, பெரிய பெரிய மாத்திரைகள் கொடுக்குறாங்க, ஹெவி மெடிகேஷன் கொடுக்குறாங்க. இப்போ பிரெக்னெண்டா இருந்தா என்ன, ஒரு சின்ன மாத்திரை கூட போடக்கூடாது, கரெக்டா? அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நான் அம்மாவோட வயித்துல இருக்கும் பொழுது பல ஹெவி மெடிகேஷன். அது மாத்திரம் இல்ல, வயிற்றுக்குள்ள இருக்கிற ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, அடிக்கிறாங்க. எவ்வளவோ நடந்தது. டாக்டர் சொன்னாங்க இந்த பிள்ளை வாய்ப்பில்லை, ஏன்னா பெரிய ஹெவி மெடிகேஷன் கொடுக்கறதுனால இந்த பிறந்தாலும் இந்த பிள்ளைக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்காது, ஒழுங்கா இருக்காது, இது சரியா ஆக்டிவா இருக்க முடியாது, இது நார்மலான கிட்ஸ் மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. நல்லா கேளுங்க, எங்கே எல்லாம் பிசாசு அழிப்பதற்காக திட்டத்தை போடுகிறானோ அங்கே எல்லாம் ஆண்டவர் உயர்த்தி வைக்கும்படி மேன்மையான திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்லா கேளுங்க, ஐயா என் வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையா, ஒரே எதிர்ப்பையா, சொந்தக்காரன் எதிர்க்கிறான், பார்க்கிறவன் எதிர்க்கிறான், எங்க போனாலும் என்னை அழிக்க நினைக்கிறான்னா, ஆண்டவர் உங்களை வைத்து ஆக்க நினைக்கிற அற்புதமான அழைப்பையும் தரிசனத்தையும் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறார். நல்லா கேளுங்க, யூஸே இல்லாத லைஃப் பிசாசு போய் அட்டாக் பண்ண மாட்டான். எந்த லைஃப் பயங்கரமா யூஸ் ஆக போகுதோ அந்த லைஃபை தான் பிசாசு எதிர்ப்பான். நல்லா கேளுங்க, இயேசுவின் மேலே பெரிய தரிசனம் இருந்தது, ஆனால் அவரை குழந்தையிலே அழிக்க திட்டமிட்டார்கள். ஆனால் திட்டம் அழிந்து போவதல்ல, அவர்கள் எல்லாம் அழித்து என் தெய்வம் ராஜாதி ராஜாவாக உயிர் தெழுந்து யூதராஜ சிங்கமாக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். அப்ப அழிந்து போக திட்டத்தை போட்டார்கள். நம்ம சூன்யமாயிரம்னு சொல்லி வச்சாங்க, கடைசியில் அவங்க சூன்யமாயி போயிட்டாங்க. இன்றைக்கு நான் பிறந்தோம், எங்க அம்மாக்கு சரியாச்சு, இப்போதான் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஃபாஸ்டா போற நேரம் இல்ல, வேகமா சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, கொஞ்ச நாள் வளர்ந்து வந்த பிறகு பிரெயின் ஃபீவர் வந்துச்சு. பாருங்க, தொடர்ந்து அட்டாக் பண்றான் பிசாசு, எப்படியாவது காலி பண்ணிருண்டா இவனை விட்டா எங்க போனாலும் இயேசுவை சொல்லுவான்டா இவன். மூளை காய்ச்சல் வந்தது. என்னோட கூட பல குழந்தைகள் இறந்து போனார்கள் இதே பேபி ஹாஸ்பிட்டல். எங்க அம்மா சொல்லி தான் இந்த கதை எனக்கு தெரியும். பாஸ்டர் எவ்வளவு முக்கியமான ஒரு 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 பங்கை என்னுடைய வாழ்க்கையில வகித்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். மூளை காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டேன், என்னோட கூட இருந்த குழந்தைகள் இறந்து போனார்கள், கொண்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன மெடிசனும் இல்லை பெருசா, எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அப்ப ஒரு பெரிய மழை ஒன்று பெய்து கொண்டிருக்கிறது. அப்ப பிரவுன் கலர் கோட்டு போட்டு, காப்பி கலர் ஒரு கோட்டு போட்டு, மழையில நல்லா கேப் போட்டு நனைஞ்சுக்கிட்டே ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணார். அதுதான் பாஸ்டர் பால் மோசஸ் டேனியல். அவர் வந்து ஜெபம் பண்ணாரு. என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரோ தெரியல. ஆண்டவர் அன்றைக்கு எனக்கு உயிரை கொடுத்தார், மறுவாழ்வை கொடுத்தார். நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, இந்த பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். அன்றைக்கு மரணத்தின் பாதையில ஜீவன் தந்த தெய்வத்தை நினைத்து எழுதின பாட்டு தான் இந்த பாட்டு, உம்மை போல யாருண்டு என்று. அந்த வீடியோல பாக்குறீங்களே, அந்த உண்மையான சாட்சி, கதை அல்ல, அது நிஜம். இப்படிதான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தாரு.
இத்தனை அற்புதங்களை ஆண்டவர் எனக்கு செய்திருந்தாலும், நன்மைகளை செய்திருந்தாலும் எனக்கு நினைவு கிடையாதுல்ல. நமக்கு நினைவு தெரியாத வயசு அது. வாட்டு உலகத்தின் பாதையில போனோம். எதுக்கு சர்ச்சுக்கு போறோம்? அம்மா கூட்டு போறாங்க, சர்ச்சுக்கு போறோம். ரொம்ப ஆர்வமா சர்ச்சுக்கு வந்தது எதுக்குன்னா, போன சர்வீஸ்லயும் சொன்னேன், சண்டே ஸ்கூல்ல 2 பிஸ்கெட்டும் கொஞ்சம் ரஸ்னாவும் தருவாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு தான் சண்டே ஸ்கூலுக்கு வந்தேன் நான். இப்படிதான் இருந்துச்சு. ஆனால் 2006 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி, என்னைக்கு? பிப்ரவரி 2006 6 பைக்ல போய்கிட்டு இருந்தேன். நல்ல சத்தம் நிறைந்த ரோடு, டிராபிக் நிறைஞ்ச ரோடு. போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு சத்தம் கேக்குது. ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. ஒரு சத்தம் தெளிவா கேட்கிறேன், பென்னி எங்க போய்கிட்டு இருக்கிற? உன் வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்து போனாயா? நான் உன்மேல் வைத்த அழைப்பை மறந்து போனாயான்னு சொல்லி ஆண்டவர் பேசும்போது தான் தெரியுது, அடடா, அன்னைக்கு சாக வேண்டிய நம்மளை ஆண்டவர் உயிரோட வச்சது வேலை செய்யறதுக்காக அல்ல, உலகத்திற்காக அல்ல, இது பரலோகத்தின் மேன்மைக்காக, அவருடைய தரிசனத்திற்காக, அவரின் மேல் வைத்த திட்டத்திற்காக என்று புரிந்து கொண்டேன். நல்லா கேளுங்க. பைக் ஓடிட்டு யாரோ டக்குன்னு கட்டையில வச்சு அடிச்சா மாதிரி இருந்துச்சு இந்த பேசுனது. வேகமா சொல்றேன், வண்டியை ஓரமா போய் என்னோட பைக்கை நிப்பாட்டினேன். இது நடந்தது கரெக்டா அந்த அண்ணா ஆர்ச் டு ரவுண்ட் டானா வர கேப்ல நடுவுல ஒரு கூவம் பிரிட்ஜ் இருக்கும். அந்த கூவம் பிரிட்ஜாண்ட தான் இந்த கதை நடக்குது. யார் பார்க்கறாங்க யார் பார்க்கல நான் யோசிக்கல. அதே ரோட்ல முட்டி போட்டேன், ஆண்டவரே என்னை நீர் பயன்படுத்த கூடுமானால் என்னை பயன்படுத்துங்க. நான் வேஸ்ட்னு சொல்றாங்க, பலவீனன்னு சொல்றாங்க, ஒன்றுமில்லை என்று தான் இருக்குது. ஏன்னா பெருசா டேலண்ட் இல்லை ஆண்டவரே. எங்க அப்பா பாஸ்டர் அல்ல, நான் மியூசிஷியன் அல்ல, மியூசிக் கத்துக்கல, கிளாஸுக்கு போல, ஒன்றும் பண்ணல. மிஞ்சி போனா 3 நாள் கிளாஸுக்கு போயிருப்பேன், அதுக்கு மேல போக முடியல. ஆனா நீர் என்னை பயன்படுத்த கூடுமானால் பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு சாதாரண கூவம் பிரிட்ஜ் பக்கத்துல தான் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். நல்லா கேளுங்க, அற்பமான எந்த ஆரம்பத்தையும் அவர் அசட்டை பண்ணாத தெய்வமாய் இருக்கலாம். ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஆனால் முடிவோ சம்பூர்ணமாய் இருக்கும். உன்னை பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் அமரச் செய்வேன் என்று சொன்னவர் செய்து முடிப்பார். அதனால்தான் சொன்னேன், நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, எந்த மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எங்க கீழே மேல எந்த சந்தில இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்து விட்டால் அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். எப்படி செய்வாரு தெரியாது. உங்களுக்காக வழிகள் திறக்கும், வாசல்கள் திறக்கும், ராஜாக்கள் வருவார்கள், உங்களோடு கூட இணைந்து கொள்வார்கள், உங்களோடு கூட பேசுவார்கள், உங்களுக்கு கனெக்ஷன் கொடுப்பாரு, எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அழைப்பும் கிருபையும் மாறாததா இருக்கிறது. ஒரு தடவை ஃபாதர் பர்க்மன்ஸோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப அவர் கேட்டார், முத தம்பி உங்க பாட்டெல்லாம் நான் பார்த்தேன், இப்படிலாம் நடந்துச்சு, எல்லாம் எங்க போனாலும் உன் பேரை சொல்றாங்கப்பா, என்னப்பா உன்னை பத்தி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அப்பா என்னை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, என் வாழ்க்கையில 2 ப்ரெஷியஸ்ன்னு சொன்னேன், ரொம்ப விலை மதிக்க முடியாத 2 இருக்குதுன்னு சொன்னேன். அவரும் என்னதுப்பா? நான் சொன்னேன், அழைப்பும் கிருபையும். இது 2 மாத்திரம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்க இல்லை. ஆமே, நல்லா கேளுங்க, தாளந்துகளோ பேக்ரவுண்டோ பெரிய பலனோ இங்கே கொண்டு வரவில்லை, அவர் அழைப்பு கொண்டு வந்தது. நம்ம நல்லா கேளுங்க, தி அன்டிசர்விங் கிரேஸ், நான் இதுக்கு தகுதியே இல்லை, அதை தகுதிப்படுத்தி கொடுக்கிறது தான் கிருபை. நல்லா கேளுங்க, ஒரு வெளிப்பாட சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில சில அற்புதங்கள், நன்மைகள், உயர்வுகள் இதனாலே தான் வந்தது என்று உங்களுக்கு புரிந்தது என்றால் அதற்கு பேர் கிருபையே அல்ல. எப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்தினது உங்களுக்கு புரியவே இல்லையோ, ஏன் ஆண்டவர் என்ன உயர்த்துறாருன்னு கேள்வி கேட்கிறீங்களோ, அதுதாங்க கிருபை. புரிஞ்சவங்க மாத்திரம் கையை தட்டுங்க போதும். இதனாலதான் வந்தது அற்புதம் அப்படின்னா அது கிரியை, எதனால வந்ததுன்னே தெரியலனா அதுதான் கிருபை. ஆமென். அப்படிப்பட்ட கிருபை உங்களை தட்டி தூக்கி உயர்த்தி வைக்கும், மேன்மைப்படுத்தும். ஆமென். இன்றைக்கு பல நாடுகளுக்கு சென்று ஊழியம் செய்ய ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். பல உயர்ந்த ஊழியர்களோட சரிசமமாய் உட்கார்ந்து பேசும்படி, ஃபெல்லோஷிப் பண்ணும்படி ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வசனங்கள் ஒவ்வொன்றும் உண்மை ஐயா. அவர் பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் சாதாரணமானவர்களை கொண்டு போய் உட்கார வைத்து, நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்மளுக்கே உடம்பு ஒரு மாதிரி கூசம், என்னடா இங்க வந்து உட்கார்ந்து இருக்குமே. அப்படிதான் ஆண்டவர் சர்ப்ரைஸ் பண்ணுவார், அப்படிதான் ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் நம் வாழ்க்கையில செய்வார். வேகமாக திருப்பிக் கொள்வோம். இன்னைக்கு என்ன சண்டே? இன்னைக்கு பாம் சண்டே. தமிழ்ல என்ன? குருத்தோலை ஞாயிறு. சரி, அது சம்பந்தமாவே இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணிடுவோன்னு நேத்து நைட் உட்கார்ந்து ஜெபம் பண்ண, ஆண்டவர் இன்றைக்கு வித்தியாசமாய் அந்த காரியத்தை பார்க்க எனக்கு கிருபை கொடுத்தார். நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும்
யாராவது ஒரு வேகமாக எடுத்து வாசிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வசனத்தை வருஷம் நம்ம படிச்சிருப்போம். எத்தனையோ பிரசங்கங்களை இதுல இருந்து நம்ம கேட்டிருப்போம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வித்தியாசமா இந்த வசனங்களை காண்பித்து கொடுப்பாராக. நம்மோடு கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுவாராக. ஏன்னா ஆண்டவர் எதை செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமென். பாஸ்டர் அம்மா என்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ஒரு பாட்டை பாட சொல்லி. அந்த பாட்டை பாடிட்டு நேரா போறேன். இந்த பாட்டை கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு ஈஸ்டர் சண்டே ஒரு சபை, சின்ன சர்ச், அந்த சர்ச்சுக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அப்ப போயிருந்தப்ப இந்த மாதிரி ஒரு புல்பிட் இருந்துச்சு. அதுக்கு பின்பதாக உட்கார்ந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், வசனத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப முன்னாடி பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு ஒரு பாப்பா ஸ்பெஷல் பாட்டு பாடுவாங்கன்னு சொன்னார். உடனே அந்த பாப்பா ஃப்ரண்ட்ல நின்று பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. நான் பார்க்க முடியல, ஏன்னா இதுக்கு பின்பதாக நான் உட்கார்ந்து இருந்தேன். குட்டி பிள்ளை, ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அப்ப அந்த பிள்ளை பாடுது, நல்லா பாடுது. என்னடா அது இவ்வளவு சத்தம், நல்லா அழகா பாடுது, குட்டி பிள்ளையா இருக்கு. நான் எட்டி பார்க்க ஆசைப்படுறேன், ஆனா பார்க்க முடியல. சரி, எல்லாம் முடிஞ்சு அந்த பிள்ளை அப்படி திரும்பி மைக்கை கொடுக்கும் போது தான் பார்க்கறேன், தடவி வருது. 2 கண்ணும் தெரியல, 2 கண்ணும் இல்ல. அப்ப நான் பேக்ரவுண்ட விசாரிக்கிறேன், என்னம்மா ஆச்சுன்னா, சின்ன வயசுலயே அவங்க அம்மாவோட வயித்துல இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு கண்ணுல கேன்சர் 2 கண்ணையும் தோண்டி எடுத்துட்டாங்க. உள்ள ஒண்ணுமே இல்ல, போலா இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க, ஷெல்லு. அப்ப இந்த பிள்ளைய பார்த்த உடனே நான் ரொம்ப உடைக்கப்பட்டேன், அங்கே உடைக்கப்பட்டேன். என்ன ஆண்டவரே, இவ்வளவு பெரிய குறையோட, கண்ணு தெரியாம இந்த பிள்ளை இவ்வளவு சந்தோஷமா ஆண்டவர் ஆராதிக்குது. நிறையுள்ள நாங்க எவ்வளவு ஆண்டவர் ஆராதிக்கணும். குறையுள்ள பிள்ளை சொல்லுது, எனக்கு குறை ஒன்றும் இல்ல, ஆண்டவர் என்ன நிறைவா வச்சிருக்கிறார். ஆமென். அதுதான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனின் இருதயம். என்ன தெரியுமா? குறையே இருந்தாலும் எனக்கு குறை ஒண்ணும் இல்லையா, ஆண்டவர் என்ன நிறைவா நடத்த. நல்லா கேளுங்க, ஒரு கண்ணு தெரியாத பிள்ளை, சின்ன பிள்ளை அப்படி அவ்வளவு சந்தோஷமா பாடணும்னா நம்ம எவ்வளவு அதிகமாய் பாடணும். அது மாத்திரம் இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த பிள்ளைக்காக நான் வீட்டுக்கு போனேன், உடைக்கப்பட்டேன். உடனே உட்கார்ந்து பாட்டு எழுதுறேன். ஆண்டவர் என்னோட கூட பேசுறாரு, குறை ஒன்றும் இல்லை, ஆண்டவர் என்ன நிறைவா நடத்துறீங்க, எத்தனை நன்மை என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க, எதை கண்டு என்ன இவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு சொல்லி எழுதி முடிச்சிட்டேன். அப்ப ஆவியானவர் சொல்றாரு, இந்த பாட்டுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருப்பா உனக்கு? அந்த பிள்ளை தான். அப்ப அந்த பிள்ளையோட நீ போய் சேர்ந்து பாடுன்னு சொன்னாரு. நானும் இந்த பிள்ளையை தேடி போனேன். புளியந்தோப்புல ஒரு சின்ன ஒரு ஹவுசிங் போர்ட்ல அந்த பிள்ளை இருந்துச்சு. கண்டுபிடிச்சேன், தூக்கிட்டு வந்தேன். பாட்டு பாட கூட்டு போய் ஸ்டூடியோல உட்கார வச்சோம். நமக்கு தான் அது ஸ்டூடியோன்னு தெரியும், முன்னாடி மைக் இருக்குன்னு தெரியும், ஆளுங்கெல்லாம் உட்காந்து பாக்குறாங்கன்னு தெரியும். அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. போய் உட்கார வச்சு பாட வச்சோம். பாட வைக்கும் போது இந்த பாட்டுல பாருங்க, நன்றி உமக்கே நன்றின்னு பாட்டு வரும். ஸ்டூடியோல தான் பாடுது அந்த பிள்ளை. அந்த நன்றின்னு இடம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளையோட கை மேல போய் அந்த பிள்ளை ஆராதிச்சுக்கிட்டே பாடுச்சு. அது இன்னும் என்ன அதிகமா உடைச்சுது. நம்ம சர்ச்சில் இருந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம், ஐயா கையை உயர்த்தி பாடு, வாயை திறந்து நன்றி சொல்லு, ஐயா நல்லா சத்தமா சொல்லு, கத்தி கத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். அப்புறம் தான் வெளியே வரும். ஆனா அந்த பிள்ளைக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. நன்றின்னு வந்தா அது கையை உயர்த்தி சொல்லணும்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமென். அந்த பாட்டை கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு பாடி பிரசங்கத்துக்குள்ளாய் போக விரும்புகிறேன். குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க, குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக சொல்லுங்க. குறை ஒன்றும் இல்ல, குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க, குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே. சொல்லுங்க, எத்தனை நன்மை, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு என்னை நீர் சொல்லுங்க, கையை உயர்த்தி நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே. தகுதிக்கு மிஞ்சி
தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என் மேல். சொல்லுங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என் மேல் நீர் உண்மை. சொல்லுங்க கையை உயர்த்தி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே. சொல்லுங்க தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை சுமந்திடும் நல்ல சொல்லுங்க, என்னை தாங்கிடும், என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை சுமந்திடும் நல்ல தகப்பனே. அவர் நல்ல தகப்பன், நம்மை காக்கிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர், சதா காலமும் நம்மை தோளில் தூக்கி சுமக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். சரி, வேகமாக பிரசங்கத்திற்குள்ளாக போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதிலிருந்து நம்ம பார்த்தோம். எல்லாரும் படிச்சீங்க, நான் சொன்னது போல எல்லாருக்கும் இந்த போர்ஷன் தெரியும். இதுவா கழுத பிரசங்கம், எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லுவீங்க. இதுல இருக்கிற சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நல்லா கேளுங்க. இயேசு சொல்றாரு, அப்பா நீங்க ஒரு கிராமத்திற்கு எதிர்த்து இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்க கழுத குட்டி இருக்கும்பா, அதை கட்டி இருப்பாங்க, அதை கொண்டு வாங்கன்னு சொல்றார். நல்லா கேளுங்க. எல்லாரும் இதுல இருந்து தான் பிரசங்கத்தை கொண்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வித்தியாசமா காண்பிக்க போகிறாரு. ஒரு இடத்துல இருந்து அவர் இருக்கிறது வேற ஒரு கிராமம், ஆனால் இன்னொரு கிராமத்துல, இந்த சந்துல, இந்த ஸ்ட்ரீட்ல, இந்த மாவட்டத்துல, இந்த ஊர்ல, இந்த ஏரியால இப்படி ஒரு கழுதை இருக்குது, இப்படி ஒரு கட்டப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஆண்டவருக்கு எப்படி அழகாய் தெரிந்திருக்கிறது. நீங்கள் யாராய் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். நீங்கள் எந்த சந்தில கட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல இருந்திருந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை தெரியும், உங்களுடைய தரிசனம் தெரியும், உங்கள் அழைப்பு தெரியும், உங்களுடைய சூழ்நிலை தெரியும். எங்கே இருந்தாலும் சரியாய் கண்டுபிடித்து விடுவார். ஒளிந்து கொண்டிருந்தாலும் சரி, யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றாலும் சரி, என்னடா இது ஒரு கழுதைதானேன்னு சொல்லி உலகமே ஏளனமாய் பார்த்து போனாலும் சரி, அது எங்கே இருக்கிறது, என்ன சூழ்நிலையில் இருக்கிறது என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். நல்லா கேளுங்க. இந்த சூழ்நிலை நடப்பதற்கு முன்பதாக இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த பாம் சண்டே என்ன பார்த்தீங்கன்னா, இது பஸ்கா பண்டிகையின் வாரமா இருக்கிறது. அதனால உலகம் முழுதும் இருக்கிற யூதர்கள் ஒன்றாய் கூடி எருசலேமிலே பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படி வந்திருக்கிறார்கள். அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, ஜனக்கூட்டம், பெரிய ஜனக்கூட்டம் அவரை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ராஜா என்று சொல்கிறார்கள், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். எதனால பாத்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வாரம் தான் நம்ம லாசருவை உயிரோட எழுப்பி இருக்கிறார். லாசருவை உயிரோட எழுப்பினதின் நிமித்தம் பல யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கிருந்து எரிகோவுக்கு வருகிற பொழுது 2 குருடர்களை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். பாருங்க, உயிரோட ஒருத்தர் எழுப்பி இருக்கிறாரு, கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணை கொடுத்திருக்கிறாரு. டாக்ஸ் கலெக்டர், வரி வசூல் செய்கிற சகேவின் வீட்டுக்கு போய் அவனை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி எல்லாரும் சகேவை எதிர்க்கிறாங்க, ஏன் அதிகமாய் பணம் வசூலிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை ரட்சித்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பா இவர்தான்ப்பா உயிரோட எழுப்பினவர், இவர்தான்ப்பா கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு கொடுத்தவர், இவர்தான்ப்பா அவனை ரட்சித்தவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டார். நல்லா கேளுங்க. அவர் என்னதான் பெரிய ஃபேமஸா இருந்தாலும், எல்லாரிடத்திலே பிரபலம் அடைந்து இருந்தாலும், அவர் கண்களிலே பட்டது ஒதுக்கப்பட்டிருந்த, சாதாரணமாய் இருந்த, யாரும் கண்டுகொள்ளாத கழுதையை சரியாய் கண்டு கொண்டார். நல்லா கேளுங்க. ஆண்டவர் நல்ல கம்பீரமா இருக்கிற குதிரையை கேட்கல. குதிரையில வந்தாதான் என்ன ராஜா. ஆனா என் ஆண்டவர், நல்லா கேளுங்க, விசேஷமா உங்களுக்கு தான் சொல்றேன், ஆண்டவர் பாயிண்ட் சொல்றேன், ஆண்டவர் உங்களை முன் குறித்து இருக்கிறார்.
எப்படி முன் குறித்திருக்கிறார் யாருக்கும் தெரியும். நல்லா கேளுங்க. இந்த சூழ்நிலையை 500-700 வருஷங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுகிறார். எடுத்தவங்க வாசிச்சு பாருங்க பாப்போம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நல்லா கேளுங்க. அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். நல்லா கேளுங்க. குதிரை மேல ஏறினா கம்பீரம் பெருமையா வருவாரு. ஆனா என் ஆண்டவர் தாழ்மை உள்ளவர். எதுல வராரு? கழுதையின் மேலும், கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறார். நல்லா கேளுங்க. இதை எழுதினது 500 வருஷத்துக்கு முன்னால. ஆனால் நல்லா கேளுங்க, இந்த கழுதையை ஆண்டவர் அந்த இடத்துல இருக்குதுப்பா, அந்த சந்துல இருக்குப்பா, அந்த வீட்டுல கட்டி போட்டிருக்காங்கப்பான்னு சொல்லி அப்பொழுது சொல்லல. அவர் முன்பதாகவே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தர் அதை முன் குறித்திருந்தார். இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் விபத்தாய் வரவில்லை, எப்படியோ ஆக்சிடென்ட்டா நீங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கல. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை முன் குறித்திருந்தார். அவர் நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட வேண்டும், எந்த இடத்துல வந்து சேர வேண்டும், எப்பொழுது ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று அவர் அற்புதமாய் உங்களை முன் குறித்தார். அதன் முன் குறித்ததினாலே இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சபையில சந்தோஷமா கையை தட்டி மேக்கப் போட்டு பவுடர் அடிச்சு வந்து உட்கார்ந்திருக்கீங்க. ஐயா நான் அதெல்லாம் போடல ஐயா. நல்லா கேளுங்க. பிசாசு அழிக்கும்படி பல திட்டங்களை போடுகிறான். ஆனால் அவர் முன் குறித்தவர்களை ஒன்றும் அழிக்க முடியாது. எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் அழிக்க முடியாது. எத்தனை பிசாசின் தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எழும்பினாலும் தடை செய்யவே முடியாது. ஏன்னா அவர் முன் குறித்து விட்டார் என் வாழ்க்கையை குறித்து. எரேமியா 1:5 சொல்லுது, உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே. ஆமென். நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே, உங்களுக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்க டிசைன் ஆகிறதுக்கு முன்னாடியே, உங்க மூக்கு வளர்றதுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் என் தெய்வம் முன் குறித்து திட்டமிட்டு அழகாக வைத்திருக்கிறார். நல்லா கேளுங்க. அன்றைக்கு உங்களை ரட்சித்து இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறவர் இங்கே கைவிட்டு விட்டு டாடா பாபாய் சொல்லிட்டு போக மாட்டாரு. கடைசி வரைக்கும் எதற்காக முன் குறித்தாரோ அதை கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கும்படி காரியங்களை சரியாய் செய்து கொண்டே இருப்பார். என்னை முன்குறித்தார். எதற்காக? ஒரு தரிசனம் இருக்கிறது என்பதற்காக. நல்லா கேளுங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன்குறித்தது எதற்காக? உங்கள் மேலே ஒரு தரிசனம் இருப்பதை பிசாசும் அறிந்திருக்கிறான், ஆண்டவரும் அறிந்திருக்கிறார். ஆனால் பிசாசு அதை அழிக்க எவ்வளவு திட்டம் வேணா போடுவான். ஆனா தேவ திட்டம் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னை முன்குறித்தார். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கோபமா சொல்லாதீங்க. சிரிச்ச மாதிரி முகத்தை, உங்களை முன்குறித்திருக்கிறார். நல்லா கேளுங்க. முன்குறிக்கிறவங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் இறுதியிலே வெற்றி நிச்சயம், ஜெயம் நிச்சயம், தலையில கிரீடம் நிச்சயம். அது மாறாது. கொடுங்க ஜான். எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. ஆமென். ரொம்ப அழகான வார்த்தை இல்ல? எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. ஆமென். இந்த பாட்டை எழுதுன எப்படி தெரியுமா? மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை
துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. சொல்லுங்க, மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. ஆமென். எத்தனை மனிதர்கள் அழிக்க நினைக்கட்டும், பிரிந்து போக நினைக்கட்டும், கதவை அடைக்க நினைக்கட்டும், 1 2 தான் அவங்களால மூட முடியும். ஆனால் எனக்காக ஆண்டவர் 1000ங்களை திறப்பார், லட்சங்களை திறப்பார். நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டு என்னை முன்குறித்ததினாலே. ஆமென். இந்த பாட்டை 15 வருஷம் ஊழியத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டு எழுதினேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் போய் பிரசன்னத்தில் உட்காந்து ஃபர்ஸ்ட் 4 லைன் தான் எழுதுவேன், அழுதுட்டு எழுந்து வந்துருவேன். 1 வருஷம் 3 மாசம் இப்படியே போச்சு. என்ன தெரியுமா? உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இந்த 4 லைன் தான். 1 வருஷம் 3 மாசம் வர்ஷிப் பண்ணலாம், ஜெபம் பண்ணலான்னு போயிட்டு கிட்டார் எடுத்து உட்காந்தா இந்த 4 லைன் தான். அழுது ஜெபம் பண்ணிட்டு ஏஞ்சி வந்தது. அடுத்து தாண்டி போகவே இல்லை. என் மனைவி வந்து கேட்டாங்க, 1.25 வருஷமா இந்த 4 லைனையே பாடிட்டு இருக்கிற, ஒழுங்கா ஃபுல் பாட்டையும் முடி. அப்புறம் உட்காந்து ஒரு 3 மாசம் ஜெபித்து இந்த பாட்டை எழுதினேன். நல்லா கேளுங்க, நம்மை ஆண்டவர் ஒரு பாதைகளுக்குள்ளாய் கொண்டு போகிறார், சோகங்களுக்குள்ளாய், தோல்விகளுக்குள்ளாய் கொண்டு போகிறார். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த அனுபவங்களை நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா இல்ல, அந்த அனுபவத்துல போகிற பலருக்கு ஆசீர்வாதமாய் அதை ஆண்டவர் மாற்றி முடிக்கிறார். எத்தனையோ பாஸ்டர்ஸ் எனக்கு போன் பண்ணாங்க, ஐயா இந்த பாட்டை கேட்டு கேட்டு அழாத நாட்களே இல்லை. நல்லா கேளுங்க, உங்களை வெட்டாத கத்தி பக்கத்து வீட்லயும் போய் வெட்டாது. உங்க வீட்டுல ஒரு கத்தி வெங்காயம் வெட்டலனா பக்கத்து வீட்டுல போனா ஒரு தக்காளி கூட வெட்டாது. நம் அறையில எவ்வளவு வெட்டப்படுகிறோமோ அது வெளியே போய் மற்றவர்களை அவ்வளவு வெட்டும், அவ்வளவு அவர்களை தாக்கும், அவ்வளவு அவர்களை உடைக்கும், உருவாக்கும். ஆமென். எத்தனை பேர் நடக்கட்டும், கதவு அடைக்கட்டும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும்படி திட்டங்களை கொண்டவர். நான் அவரை சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் நமக்கு தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். ஆமென். சோ இந்த கழுதையை ஆண்டவர் முன் குறித்தார். நல்லா கேளுங்க, இது ஒதுக்கப்பட்ட கழுதை, யாரும் கண்டுகொள்ளாத கழுதை. நல்லா கேளுங்க, ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரங்கள் எல்லாமே ஒதுக்கப்பட்டது, ஓரமா நிக்கிறது, மறைஞ்சு நிக்கிறது, வேணான்னு ஓடுறது, இவைகளை மாத்திரமே ஆண்டவர் தேடி 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 கண்டுபிடிப்பார். ஏன்னா நல்ல பலனா இருக்கிறத பிடிச்சி அதை ரெடி பண்ணி பயன்படுத்தினா, ஓ அவருக்கு அந்த தாளந்து இருந்ததுனாலே அவரை ஆண்டவர் பயன்படுத்தினார்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா? அவருக்கு பணம் அதிகமா இருக்கிறதுனால, ஓ அவங்களுக்கு எல்லாம் இருக்குப்பா, அவங்களுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்கப்பா, அதனால அவர்களை பயன்படுத்தினாங்கப்பான்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஒன்றுமில்லாத ஒதுக்கப்பட்ட சாதாரணமான ஆட்களை தேடி வந்துதான் தெரிந்து கொள்ளுகிறார், முன்குறிக்கிறார். அவர்களை வைத்துதான் உயர்ந்த மேன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். ஆமென். எவ்வளவு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என்னை முன்குறித்த தெய்வம் என் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நல்லா கேளுங்க, ஒதுக்கப்பட்டது. அதுல வசனம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் யாரும் ஏறாத கழுதை. அப்படின்னா என்ன? யாரும் யூஸ் பண்ணாததுப்பா, யாரும் யூஸ் பண்ணாதது, நல்லா யூஸ் பண்ணி பெஸ்ட் பக்காவா இருக்கிறது ஆண்டவர் பயன்படுத்துகிறது அல்ல. எதுவுமே யூஸ் பண்ணதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி, அதுவும் பாருங்க அது கட்டப்பட்டு இருக்குது, சும்மா இருக்குது. நிறைய நேரங்களில் ஆண்டவர் பாருங்க நம்மளை கட்டி வைத்திருப்பார் ஒரு இடத்துல. என்ன ஆண்டவரே, எல்லாருக்கும் அற்புதம் நடந்தது, நானும் அவனும் ஒன்னாதானே தொடங்கணும், அவன் மாத்திரம் எங்கேயோ போயிட்டானே, நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேனே. நல்லா கேளுங்க,
ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துல கட்டி வச்சு அங்கேயே சுத்தி வர வைக்கிறாருன்னா ஒரு நன்மை இருக்குது. அது தீமையா முடியாது. அவர் மட்டும் நம்மளை கொஞ்சம் கழட்டி விட்டுருந்தாருன்னா நம்ம வேற எங்கன்னா ஓடி இருப்போம். அன்னைக்கு தேவ சித்தம் நிறைவேறாம போயிருக்கோம். எங்கேயாவது ஓடி போயிருப்போம். யாரையாவது ஆசைப்பட்டு பின்னாடி போயிருப்போம். எது மேலேயாவது நம்பிக்கை வச்சு அது பின்னாடி ஓடி இருப்போம். ஆனால் ஆண்டவர் கட்டி வைக்கிறார் என்றால், உங்களை நிறுத்தி வைக்கிறார் என்றால், உங்களை முன்குறித்திருக்கிறார் என்று அர்த்தம். நல்லா கேளுங்க. இன்னொன்னு சொல்றேன், உங்களை உடைக்கிறாருங்க. எவ்வளவு உடைச்சிட்டாருங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாரை உடைக்கிறாரோ அவர்களை உருவாக்குகிறார் என்று அர்த்தம். யாரை உருவாக்குகிறாரோ அவர்களை பயன்படுத்த போகிறார் என்று அர்த்தம். யாரை பயன்படுத்த போகிறாரோ அவர்கள் மூலமாக தேவ நாமம் மகிமைப்பட போகிறது அப்படி அர்த்தம். நல்லா கேளுங்க. இனிஷியல் பிகினிங் என்ன தெரியுமா? உடைக்கப்படுதல். உடைக்கப்படுகிறீர்கள் என்றால் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார், அது நிச்சயம். இப்ப யாரும் தேராத, இதுவரைக்கும் யாருமே ஏறாத கழுதை குட்டி ஆண்டவர் கேட்கிறார். அது வரைக்கும் காத்துட்டு இருந்த கழுதை, அதுக்கு தெரியல என்ன நடக்க போகுது. ஒருவேளை எதிர்காலத்தை பத்தி பெரிய பயத்தோட, என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆண்டவரே, ஒன்று இல்லாம ஒரு சின்ன சந்தில ஒரு கிராமத்துல உட்கார்ந்து இருக்கிறனே, ஒரு பெரிய பலன் இல்ல, தகுதி இல்லையேன்னு சொல்வீங்கன்னா, அந்த கழுதையும் அப்படிதான் இருந்துச்சு. என்ன நடக்க போகுது தெரியல. இயேசு மேலே ஏறுவார்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாம இருந்ததுதான் அந்த கழுதையும். ஆனா சரியான நேரத்தில் அவர் தெரிந்து கொண்டதினாலே, நல்லா கேளுங்க, அவர் முன்குறிக்கிறார். முன்குறிக்கிறது மாத்திரம் அல்ல, என்னை அவர் சரியான நேரத்தில் தெரிந்து கொள்ளுகிறார். முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? முன்குறிக்கிறார். அது மாத்திரமல்ல, சரியான நேரத்தில் தெரிந்து கொள்ளுகிறார். நல்லா கேளுங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்தார். என்ன சொன்னாரு? உன்னை உயர்த்தி வைப்பம்பா, உனக்கு முன்பதாக எல்லாரும் வணங்குகிற ஒரு அனுபவம் உனக்கு வரும்பா அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை கொடுத்தார். சரி, எல்லாம் நடந்தது. குழியில போட்டாங்க, போனாங்க, வந்தாங்க, எல்லாம் கொண்டு போய் ஜெயிலையும் போட்டாங்க. ஒரு பழி சொல்லி போட்டாங்க. சொன்னதுக்கு ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்குது. அப்ப ஜெயில பானபாத்திரக்காரன் ஒருத்தவரா, அவனுக்கு ஒரு தரிசனம் வருது. அவனுக்கு வியாக்கானத்தை சொல்றாரு. உடனே அவர்கிட்ட வந்து ஐடியா கேட்கிறார். ஐயா, நீ ராஜாவிடத்துல போகும் பொழுது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கப்பா. கேட்டாரா இல்லையா? எல்லாம் புதுசா கதை கேட்கிற மாதிரியே கேட்டு இருக்கீங்க. கேட்டாரா இல்லையாங்க? இல்ல நான் மட்டும் தான் படிச்சேன் அந்த கதையை. நீ அங்க ராஜா கிட்ட போகும்போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கப்பான்னு சொல்றாரு. ஐயா, கண்டிப்பா நினைச்சுக்கிறேன், மறக்கவே மாட்டேன் உன்னை சொல்லிட்டு போனவன் அவனுக்கு பொசிஷன் வந்தவனே மறந்துட்டான். இப்ப யோசிக்கிறார், ஒருவேளை பானபாத்திரக்காரன் பேசியிருப்பார், இந்த நாள் பேசியிருப்பார், அடுத்த வாரம் பேசியிருப்பார், அடுத்த மாசம் பேசியிருப்பார். நல்லா கேளுங்க. ஒருவேளை பானபாத்திரக்காரன் ராஜாவின் இடத்திலே போய் பேசி இருந்தால் உடனே வந்து, ஓகேப்பா, அரண்மனையில் அவனுக்கு எதனா ஒரு வேலை போட்டு கொடுப்பா, ஓகே நீ சமையல் செய்ய போப்பா, இல்ல நீ ஒரு சேவகர் அங்க நில்லுப்பா, இல்ல பக்கத்துல நின்று விசிறி வச்சு விசிறிட்டு இருப்பா எனக்குன்னு சொல்லியிருப்பார். ஆனால் நல்லா கேளுங்க, சரியான நேரம் வந்ததினாலே 2 வருஷம் காத்திருந்தார். யோசேப்பினுடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் பார்வோனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். வந்த ரீசன் எது? பார்வோனுக்கு தரிசனம் வந்தது எதற்காக? யோசேப்பின் தரிசனம் நிறைவேறுவதற்காக. நல்லா கேளுங்க. அன்னைக்கு வந்திருந்தான்னா, நல்லா கேளுங்க, பானபாத்திரக்காரன் ரெக்கமெண்ட் பண்ணி அவன் வந்திருந்தான்னா சாதாரண வேலை தான் கிடைச்சிருக்கும். ஆனா ஆண்டவர் சரியான நேரத்தில் தெரிந்து கொண்டது நிமித்தம் இன்னைக்கு பானபாத்திரக்காரனுக்கும் மேலாக ராஜாவுக்கு ஈக்குவலாக போய் உயர்ந்த ஸ்தானத்திலே அவனை வைக்கும்படி சரியான நேரத்தில் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா கேளுங்க. முன் குறிக்கிறார். அது மாத்திரமல்ல, சரியான நேரத்தில் என்னை தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப நான் பாடின உம்மை போல யாருன்னு பாட்டு பாடினேன். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாட்டு? இன்னைக்கு 10 மில்லியன் மேல தாண்டி போயிருச்சு அந்த பாட்டு. ஆனா ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஐடியாவும் இல்லை எங்களுக்கு. இப்படி போவோம், அப்படி எல்லாம் உலகமே கேட்கணும்லாம் நினைச்சு கூட பார்க்கல. உலகம் முழுவதும் வாசல்கள் திறக்கப்படும் நினைச்சு கூட பார்க்கல. இந்த பாட்டை எழுதினது 2007-8. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கணக்குல புலி யாருன்னா இருக்கீங்களா பாப்போம். பூனை கூட இல்லைன்றீங்களா? ஆனா இந்த பாட்டை ரிலீஸ் பண்றதுக்கு 7 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. அதே அபிஷேகம் தான் பாட்டுல, அதே அனாயிண்டிங் தான் இருக்குது. ஆனா ஆண்டவர், நல்லா கேளுங்க, நான் அன்றைக்கு செய்திருந்தேன் என்று சொன்னால், அன்றைக்கு ஆண்டவர் அந்த பலனை தந்திருந்தார்னா, இல்ல வழியை திறந்திருந்தார்னா சாதாரணமா இருந்திருக்கும், 10ல் 11 போயிருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் காக்க வைத்து, நிற்க வைத்து, கட்டி வைத்து ஒரு இடத்துல, பா நீ இங்க தான்ப்பா இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு. இன்னொன்னு சொல்றேன்,
நாங்கள் ஊழியத்தை முத துவங்கினது எங்கே தெரியுமா? நம்ம பாஸ்டர் பால் மோசஸ் டேனியல் அவங்க தெருவில் போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. மாட்டு வண்டிக்கு மேலே ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அதில் ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாகராஜாகிய நான் அப்படின்னு பேசுவார். கரெக்டா? அப்போ ஒரு தடவை வேடிக்கை பார்க்க ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிரசங்கம் பண்றாரு. பா என்ன அடிச்சு தூக்குறாரு. அவரை மாதிரி சுவிசேஷம் சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகா சொல்லுவார். அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அடுத்த தடவை அங்கே இருந்த ஒரு யூத் லீடர் சொல்றாரு, அடுத்த ஒரு மீட்டிங் நாங்கள் போயிருக்கிறோம் இன்னொரு இடத்துல. அப்போ அங்கே சொல்றாங்க, ஸ்கிட்டில் நடிக்கணும் வரீங்களான்னு கேட்டாங்க. சரி ஸ்கிட்டில் தானே வரோம். என்னவா நடிக்க போறீங்க? என்ன நடிக்கணும்னு கேட்குற. அப்போ சொல்றாங்க, குடிகாரனா நடிக்கணும் ஐயா. முதல் ஸ்டெப்பே குடிகாரனா. ஊழியத்தை அந்த மாட்டு வண்டியில தான் துவங்கணும். அற்பமாக தான் தொடங்கணும், கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக தொடங்கணும். நல்லா கேளுங்க, எடுத்த உடனே நேரம் ராக்கெட் மாதிரி பெரிய ஆளாக போறீங்கன்னா அதே மாதிரி ராக்கெட் மாதிரி புஷ்னு டம்முன்னு கீழே வர போறீங்க அர்த்தம். ஆண்டவர் பாருங்க, உயர்த்துறது எல்லாம் படிப்படியாக தான் இருக்கும். ஒரு இடத்துல கட்டி வைப்பாரு, ஒரு இடத்துல ஓரமா நிக்க வைப்பாரு, ஒரு இடத்துல வேடிக்கை பார்க்க வைப்பாரு, எல்லாம் நடக்கும். ஆனால் சரியான நேரம் வரும் பொழுது உங்களை உயர்த்தும் பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிறவன் ஆச்சரியப்படுவான். நல்லா கேளுங்க, நீங்க ஆச்சரியப்பட்டா அது நார்மல். நீங்க ஆச்சரியப்பட்டதுன்னா அப்பா எப்படி செஞ்சிருக்கிறாருங்க ஆண்டவர். ஆனா அந்த காரியத்தை சொந்தக்காரங்க கிட்ட போய் சொல்லுங்க, ஐயா உனக்கா எப்படி நடக்கும்? வழியே கிடையாது ஐயா, சும்மா சொல்லாத போ. ஆனா நடக்கும்போது வாயை பொளந்து நிற்பான். ஏன் தெரியுமா? உங்களை காட்டிலும் அவங்க தான் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா உங்கள் தகுதி அவர்களுக்கு தெரியும், முகம் தெரியும், வாழ்க்கை முறை தெரியும், ஸ்டைல் தெரியும். ஆனா ஆண்டவருக்கு பாருங்க, அவர் முகத்தை பார்ப்பதில்லை, அவர் நம் இருதயத்தை பார்க்கிறார். அது மாத்திரம் அல்ல, அன்றைக்கு ஆண்டவர் கழுதையாய் ஓரமாய் நின்று கொண்டிருக்கிற, நல்ல கேளுங்க, கழுதை நிற்கிற இடம் கார்பெட்லாம் போட்டு நிற்குமா? சாணியில தான் நின்று இருக்கும், குறைவுல தான் நின்று இருக்கும். ஒரு நார்மலான ஒரு இடத்துல புல்லு கட்டெல்லாம் போட்டு ஒதுக்குப்புறமா தான் கட்டி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா நேரம் வந்த உடனே ராஜா பயணிக்கிற ஒரு கழுதையாக அது மாறினது. மகிமையான, அற்புதமான, மேன்மையான, ஆண்டவர் பயன்படுத்தும் ஒரு பாத்திரமாக அது மாறினது. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்னை முன்குறிக்கிறார். முன்குறிக்கிறது மாத்திரமல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் முன்குறித்த தரிசனத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உண்மை, அது மாறாது. அது மாத்திரம் அல்ல, என்னை கட்டி வைத்து ஒரே இடத்துல நிக்க வச்சு என்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரியான நேரம் வரும்பொழுது நான் கட்டவிழ்க்கப்படுவேன். இயேசுவின் நாமத்தில் சரியான நேரம் ஒன்று உங்களுக்கு நேராய் வரும். அப்பொழுது நீங்கள் கட்டவிழ்க்கப்படுவீர்கள். அப்பொழுது தேவர் ராஜ்யத்தின் மகிமையான, மேன்மையான திட்டம் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நிறைவேறும். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. நல்லா கேளுங்க, நம்ம வாழ்க்கை எது தெரியுமாங்க? ரொம்ப precious. You know what is so precious in our lives? தேவ அழைப்புங்க. இந்த தேவ அழைப்பு இருக்குது பாருங்க, இத மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான காரியம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே கிடையாது. இந்த அழைப்பை இழந்து போவோம் என்று சொன்னால் அதற்கு மேலே இழந்து போவதற்கு ஒன்றும் இல்லை. உண்மையா இல்லையா? எத்தனையோ ஊழியர்கள் அவர்களுடைய அழைப்பை விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியங்களே இல்லை. ஏன் பாஸ்டர் பால் மோசஸ் டேனியல் அன்னைக்கு எதுக்குப்பா நான் சர்ச்சுக்கு இது பண்ணோம், செங்கல்பட்டுலேயே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு போறேன்னு இருந்தாரா, இன்னைக்கு ஒரு சபை இல்லை, இத்தனை மகிமையான ஊழியம் இல்லை, இத்தனை ரட்சிப்பு இல்லை, இத்தனை குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, எத்தனை சாட்சிகளை படிச்சாங்க? இப்படிப்பட்ட சாட்சிகள் இல்லை. அப்ப ஆண்டவர் நம்மை முன் குறித்து சரியான நேரத்தில் நம்மை தெரிந்து கொண்டு, அது மாத்திரமல்ல, நம்மை பயன்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். நல்லா கேளுங்க, முன் குறிக்கிறது முக்கியம் அல்ல, தெரிந்து கொள்கிறது முக்கியம் அல்ல, அவர் பயன்படுகிற பாத்திரமாய் நாம் இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். இவங்க நம்ம சீஷர்கள் போய் கேட்குறாங்க. கேட்ட உடனே அங்க சொல்றாங்க, எதுக்குப்பா கழுதை குட்டியை கழட்டுறீங்க? உடனே அவர் சொன்னாங்க, இது ஆண்டவருக்கு தேவை, உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு தேவை, தேவ ராஜ்யத்திற்கு தேவை. இந்த பாம் சண்டேல, குருத்தோலை ஞாயிறுல ஆண்டவர் சொல்றது, மகனே மகளே, உன்னை முன் குறித்திருக்கிறேன், உன்னை சரியான நேரத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உன்னை பயன்படுத்தும்படி. நல்லா கேளுங்க, உங்களையே பயன்படுத்தணும். நான் வாழ்ந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், நல்லா சாப்பிட்டேன், தூங்கினேன், வீடு கட்டினேன், 2 கார் வாங்கினேன், இதல்ல நம்மளுடைய வாழ்க்கையும் சாட்சியும். இதல்ல நான் எவ்வளவு ஆண்டவருக்காக பயன்பட்டேன், அவர் என் மூலமாக எவ்வளவு மகிமைப்பட்டார், அவருடைய ராஜ்யம் எவ்வளவு அழகாக கட்டப்பட்டது என்னாலே, இல்லை வரப்போகிற எழுப்புதலிலே என்னுடைய பங்கு என்னவா இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஆமைன்னு வராதுன்னு எனக்கு தெரியும்.
நிறைய நேரங்களில் நல்லா கேளுங்க, இப்படியே தான் நின்று ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, சந்தில் செய்யுங்க, பொந்தில் செய்யுங்க, மேலே செய்யுங்க, சைடில் செய்யுங்க. நம்ம என்ன செய்ய போறோம் என்னைக்கு நான் கேட்டோமா? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டோமா? கழுதைக்கே ஒரு பர்பஸ் இருக்கும்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பர்பஸ் இருக்குங்க. ஆமென். அதையே ஆண்டவர் பயன்படுத்தி தெரிந்து கொண்டு சரியாய் 500-700 வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் பேசி அதை சரியான நேரத்தில் ஆண்டவர் நிறைவேற்றும்படி கொண்டு வந்து அதை மகிமைப்படுத்தி அதன் மேல பிரயாணப்பட்டு. நல்லா கேளுங்க, இது நல்லா கேளுங்க. கழுதை வருது, வஸ்திரங்களை கலட்டி அதன் மேல போட்டாங்களாம். நல்லா போத்தீஸ்ல எடுத்த புடவை எல்லாம் எடுத்து மேல போடுறாங்க, சென்னை சில்க்ல எடுத்ததெல்லாம் போடுறாங்க, சரவணா ஸ்டோர்ல ஒரு 4 மணி நேரம் தேடின புடவையெல்லாம் மேல போட்டு கழுதையை கொண்டு போறாங்க. நிறைய பேர் சிரிக்கிறீங்க, 4 மணி நேரம் இல்லைங்க, 8 மணி நேரம் ஆகுங்க. அது கழுதைக்கு எதனாலே மேன்மை வந்தது? அவர் மேலே பயணம் செய்ததினாலே கழுதைக்கு மரியாதை வந்தது. குதிரைக்கு சாதாரணமா மரியாதை வரும், ஆனா கழுதைக்கு வராது. கழுதைக்கு எப்பொழுது வரும்? என் மேலே இயேசு பயணித்தால், மகிமையின் ராஜா என் மேல் பிரவேசித்தால், நான் என் மேலேயும் ஆண்டவர், என் மூலமாகவும் ஆண்டவர் மகிமைப்பட முடியும். இப்போ பயன்படுத்தி கொண்டு போறாங்க, வஸ்திரத்தெல்லாம் போடுறாங்க, கழுத்து தைரியமா போகுது, சந்தோஷமா போகுது. ஒரு தடவை என்ன சீக்கிரமா சொல்றேன், நியூசிலாந்து தேசத்துக்கு முத நான் போறேன். அப்போ அந்த நியூசிலாந்து தேசத்துக்கு போகும்பொழுது மீட்டிங் எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. முதல் நாள் கூட்டம். சரி, பாஸ்டர் வந்திருக்காரு. அந்த பாஸ்டர் வந்து ஒரு தமிழ் பாஸ்டர். அப்போ ஐயா இன்னைக்கு நம்ம கோயில் இருக்குது, கோயிலுக்கு போகிறோம், இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னாரு. சரிங்க ஐயா போயிடுவோம் அப்படின்னு நல்ல ஒரு காரில் ஏறி மீட்டிங் சர்ச்சுக்கு போயிட்டோம். சரி, சர்ச்சுக்குள்ளே நடந்து போய் சர்ச்சு ஹாலுக்கு போகிறதுக்கு முன்பதாக எப்படி கீழே இருக்குதோ அந்த மாதிரி கீழே ஆஃபீஸ் ரூம் எல்லாம் இருந்தது. எல்லாம் முடிச்சு ஆஃபீஸ் ரூம் கதவை இப்படி திறந்து சர்ச்சுக்குள்ளே இப்படி திறந்தேன். பார்த்தா பாதி பேர் வெள்ளைக்காரனா உட்காந்துருக்கிறான். நான் அப்படியே கதவை மூடிட்டேன். நான் பாஸ்டர் நம்ம வேற ஏதாவது சர்ச்சுக்கு வந்திருக்குமான்னு பாஸ்டர் கிட்ட கேட்டேன். அவரே இல்லைப்பா இதான்ப்பா நம்ம கோயிலில் வெள்ளைக்காரங்க. ஆமாம், நம்ம சர்ச்சுக்கு வெள்ளைக்காரங்களாம் வரான், இங்கிலீஷ் சர்வீஸ்ன்ட்டார். அப்படியா? நம்ம வெள்ளைக்காரனை எங்கே பார்த்தோம்? பாண்டிச்சேரிலையும் மகாபலிபுரத்துலையும் போய் அவங்க கூட செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நம்ம அங்கே தான் வெள்ளைக்காரங்களை பார்த்தோம். இப்போ பாருங்க இப்படி நடக்குது. எனக்கு பயம், பீதி. முத ஒரு வெளிநாட்டு வெள்ளைக்கார தேசத்தில் போய் இறங்கி வெள்ளைக்கார மத்தியில் மீட்டிங். நான் நினச்சேன் இன்னைக்கு நம்ம ஜோலி முடிஞ்சது, இன்னையோட பார்சல் பண்ணி நம்மளை அனுப்ப போகிறாங்க வீட்டுக்கு. மொத்தமாக காலி. நம்ம உண்மையாக நடந்த சம்பவம். பாத்ரூமில் போயிட்டு முகத்தை பார்த்து சொல்கிறேன், முடிஞ்சதுடா உன் ஜோலி இன்னைக்கு. சரி, நான் ஒன்னே ஒன்று பண்ணேன், நல்லா டங்ஸ் பேசிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு தான் என் கடைசி மீட்டிங், ஆண்டவரே இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் கடைசி மீட்டிங், போய் நிற்கிறேன், என்ன நடக்குதோ நடக்கட்டும் ஆண்டவரேன்னு போய் நின்னேன். நானும் 1.5 மணி நேரம் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். முடிச்சு வந்த உடனே வெள்ளைக்காரன் இப்போ ஐயா உன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா ஏன்னு வரான். அப்போ கேளுங்க, அதனால தான் சொன்னேன், நம்மளுக்கே சில நேரத்தில் நம்ம உள்ள இருக்கிற அபிஷேகம் புரியவே புரியாது. எதனால தெரியுமா அந்த மரியாதை? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்திற்கு மரியாதை, உங்க மேல இருக்கிற அழைப்புக்கு மரியாதை, உங்க மேல இருக்கிற தரிசனத்திற்கு மரியாதை. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, ஒதுக்கி வைக்கிறாங்க, கண்டுக்கவே மாட்டாங்கன்னா நல்லா கேளுங்க, இயேசு உங்கள் மேலே பயணம் செய்தால் எப்பேற்பட்ட ஆளும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும்படி, எழுந்து சல்யூட் அடிக்கும்படி ஆண்டவர் உங்கள் காரியங்களை மேன்மையாய் மாற்றி முடிப்பார். ஆமென். Give me see John. செய்வாரா செய்ய மாட்டாரா? தகுதி இல்லாத கழுதையை ஆண்டவர் தகுதிப்படுத்தி அவரே பயணம் செய்யும்படி அவருக்கு கொடுத்த அனைத்து மேன்மையும் அன்னைக்கு அந்த கழுதைக்கு இருந்துச்சு. ஜாலியா போச்சு, அற்புதமா போச்சு. நல்ல பவனி வந்து போகுது, கொண்டாடுறாங்க. தாவீதின் குமாரனுக்கு எல்லாம் சத்தமா கத்திட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வர்ஷிப் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு போறாங்க. ஆனா அந்த கழுதைக்குள்ள மனசுல என்ன தெரியுமா இருக்கணும்? நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க
உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. சொல்லுவோமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை அழைத்தவரே, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. ஆமென். எவ்வளவு உயரங்களுக்கு போனாலும் ராஜாவினாலதான் கழுதைக்கு மகிமை. ராஜா பயணித்தா நம்ம வாழ்க்கைக்கு மகிமை. ராஜா பயணித்தா நமக்கு மரியாதை, செல்வாக்கு, மேன்மை, ஆசீர்வாதம், உயர்வு எல்லாம் ஆண்டவர் முன் குறிக்கிறார். நம்மை தெரிந்து கொள்கிறார், அதுவும் சரியான நேரத்தில் தெரிந்து கொள்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பயன்படுத்தும் பாத்திரமாக நம்மளை மாற்றி விடுகிறார். ஆமென். எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் வேகமாக. Thank you Jesus. ஆண்டவரே, எங்களை முன் குறித்தீர், எங்கோ வாழ்ந்த எங்களை தேடி வந்து தொட்டீர், சுகமாக்கினீர், ரட்சிப்பை தந்தீர். இந்த குருத்தோலை ஞாயிறுல, இந்த பாம் சண்டேல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இந்த காலை வேளையில் பேசின வார்த்தையின்படி எவ்வளவு ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் நீர் என்னை முன் குறித்திருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன் சுவாமி. என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் பிள்ளையின் வாழ்க்கையை நீர் முன் குறித்திருக்கிறீர் சுவாமி. அது ஒன்றும் வீணாக போகிறதில்லை, அவை பிசாசின் கைகளிலே அகப்படுவதும் இல்லை. நீர் முன் குறித்தது எதற்காக? என்னை சரியான நேரத்தில் தெரிந்து கொள்வதற்காக. சரியான நேரத்தில் என்னை தெரிந்து கொள்ளுவீர். நீர் பயன்படுத்தும் பாத்திரமாக என்னை பயன்படுத்துவீர் சுவாமி. நீர் பயணம் செய்யும் பாத்திரமாக என்னை பயன்படுத்துவீர் சுவாமி. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் முன் குறித்தீர் என்பதை நம்புகிறேன். நீர் என்னை சரியான நேரத்தில் தெரிந்து கொள்வீர் என்பதை நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, நீர் பயன்படுத்தும் பாத்திரமாக என்னை மாற்றுங்க சுவாமி. சொல்லுங்க, நீங்க பயன்படுத்துகிற பாத்திரமாக, நீங்க டிராவல் பண்ற ஒரு பாத்திரமாக, நீர் பயணம் செய்கிற ஒரு பாத்திரமாக ஆண்டவரே என்னை மாற்றுங்க. அப்பொழுது நீர் பயணம் செய்கிறதுனால எனக்கு வாழ்க்கையில உண்மை உயர்வு உண்டு ஆண்டவரே, மேன்மை உண்டு, மரியாதை உண்டு, உயர்வுகள் உண்டு, ரெஸ்பெக்ட் உண்டு ஆண்டவரே. என்னை பயன்படுத்தும் பாத்திரமாய் மாற்றுங்க. சொல்லுங்க, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. எங்கள் மக்கள் மத்தியில் அப்பா, உங்க விசேஷித்த கிருபை ஆண்டவரே, உயர்த்தி வைக்கிற கிருபை, தகுதிப்படுத்துகிற கிருபை, பலவான்களை பலனாய் மாற்றும் கிருபை, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றும் கிருபை ஆண்டவரே, பலவான்கள் மத்தியிலே பைத்தியமாக எங்களை உயர்த்தும் கிருபை, தகுதி இல்லாத எங்களை உயர்த்தி அன்பா அழகு பார்க்கிற உங்களுடைய
உம்முடைய கிருபை ஆண்டவரே ஊற்றப்படுவதாக, நிரப்பப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நிறைவான நன்மைகளை, நிறைவான பலனை, நிறைவான ஆசீர்வாதங்களை திருப்தியாய் கொடுப்பீராக. கீழ் தளத்தில் இருந்தாலும், இந்த தளத்தில் இருந்தாலும், மேன் தளத்தில் இருந்தாலும், எந்த தளத்தில் இருந்தாலும் உடைய தெய்வீக கரம், வல்லமையின் கரம், அற்புதத்தின் கரம், சுகத்தின் கரம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. விசேஷமாய் சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இது வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகட்டும். உயர்த்தி வைங்க ஆண்டவரே. ஊழியத்தை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க. நல்ல சுகம், கிருபை, மேன்மை, உயர்வு அவர்கள் வாழ்க்கையில் வருவதாக என்று சொல்லி மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் நீங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.